பக்தன் உன்னத தேவன் மேல் எவ்வளவு பிரியமாய் வாஞ்சியா இருக்கிறார். இதோ அவர் சொல்லுகிற அற்புத வார்த்தை கேட்போமா? சங்கீதம் 119:40. இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். இந்த வார்த்தை கேட்கும்போது முதலாவது உங்கள் சரீரத்திலே பலவீனப்பட்டதான காரியங்கள், உங்களுடைய உடல் நலத்தை, ஆரோக்கியத்தை, உங்களுடைய பொருளாதாரத்தை, இன்னும் பல வகையில் உங்கள் சந்தோஷ சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற சகலவிதமான தீங்கை இப்போ ஆண்டவராகிய கர்த்தர் இயேசுவானவர் இப்போ கடிந்து கொள்வாராக. ஏன்னா உங்களுடைய நீதி மித்தும் உயிர்ப்பையும் என்று பக்தன் வேண்டுகிறான். பிரியமானவர்களே, நம்ம ஆத்மாவி சரீரத்தை உயிர்ப்பிக்கிற சக்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு உண்டு. இதை நம்புகிறேன். நீங்கள் கேளுங்க. வாஞ்சையாக இருக்கிறேன். இந்த உலகத்தின் மேலே, உலக ஆசாபாசங்க மேலே வாஞ்சியாக இருந்து பார்த்தோம். எல்லாம் ஏமாற்றத்தையும் தவிப்பையும் வேதனையும் தான் தந்தது. ஆனால் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளே, அவர் சொன்ன உபதேசத்தில், சத்தியத்தில் விருப்பமாக இருக்கிறார்களோ, மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல் என் ஆத்மாவை வாஞ்சிக்கணும் பக்தன் சொல்லுவான். அவிதமான வாஞ்சியோடு இருக்கிறாங்களோ அவங்கள எந்த உலகத்தின் கவலையோ, சாபமோ, தீங்கோ, பொல்லாப்போ தொட வாய்ப்பில்லை. கட்டாயம் கர்த்தர் தன் வார்த்தையினால் அவர்களை காத்து நடத்துவார். இந்த அற்புத நன்மை பெற்றிட, இந்த வாஞ்சை நமக்குள் வளர்ந்திட, தங்கிட தேவனிடத்தில் மன்றாடி கேட்போமா? அன்புள்ள ஆண்டவரே, என்னுடன் சேர்ந்து ஜெபிக்கிற யாவருக்கும் இந்த வாஞ்சை கட்டளையிடும். நீதியால் உயிர்ப்பியும் அப்பா. அவர்கள் எந்த இடத்துலாம் நியாயம், நீதி எதிர்பார்க்கிறார்களோ இந்த பகுதியெல்லாம் நீ நியாயத்தை, நீதி நடப்பித்து உன் பிள்ளைகளுடைய வாஞ்சை உம்மை சுற்றியே இருக்கட்டும், உம்முடைய வார்த்தை பற்றியே இருக்கட்டும். ஆசீர்வதியும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம், வாழ்விக்கும் கடவுள் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். God bless you.